எல்லாம் அக்கட்டக்குவோ மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, தமிழகத்தில் இருந்து பஞ்சாபுக்கு விளையாட போனால், கபடி மேட்ச் விளையாட போனால் நம்ம ஊர் சிங்க பெண்கள், வீர பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் மேலே வந்து அடிச்சிருக்காங்க, தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ஊர் பிள்ளைங்க, பஞ்சாபில் உள்ள பிள்ளைங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. நம்ம பிள்ளைகள் வந்து ஜெயிச்சுரும்னு தெரிஞ்சு இவங்க எப்படியாவது வந்து இந்த விளையாட்டை கலைச்சி விடணும். நம்ம பிள்ளைகளை பார்த்து பயந்துட்டு ஆடுவோம். தமிழ்நாட்டு பிள்ளைங்களோட வீரத்தை பற்றி தெரியாமல் அந்த ஊர் பிள்ளையே பயந்துட்டு, அதுதான் உண்மை. இப்போ இதில் வேறு அந்த மாஸ்டர் இருக்காங்களா, கோச்சிங் கொடுப்பாங்களா மாஸ்டரு, அந்த மாஸ்டரையும் கூட்டு போய் தனியாக வச்சு ரூமில் வச்சு அடித்து ரொம்ப வந்து இந்த மனுஷனை, அந்த சாரை வந்து ரொம்ப சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைகளை எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் வந்து உங்களை நம்பி தான் வந்து நாங்கள் வந்து பிள்ளைகளை விளையாடுவதற்கு மேட்ச்சுக்கு விட்டுருக்கோம். நீங்கள் வந்து இப்படி பண்ணலாமா? மேட்சுன்னா வந்து விளையாட்டாக இருக்கணும், சரியா? ரெண்டாவது, எங்கள் பிள்ளைய வந்து வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு பிள்ளைகள் வந்து அன்பாகவும் இருக்கும், வன்பாகவும் இருக்கும், சரியா? ஏதோ பொறுமையாக எங்கள் பிள்ளைகள் வந்து விளையாடாத இடத்துல விளையாடணும் அப்படிங்கிறக்காக பொறுமையாக போயிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு வந்தால் எங்கள் பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிடணும்? தங்கமாக பார்த்துக்கிடணும். அதை விட்டுட்டு இப்படி அடிக்கிறதும், சேரை தூக்கிட்டு வீசி அடிக்கிறதும் நான் பார்த்தேன் வீடியோவில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைகளா. ரெண்டாவது, கோச்சு சொல்லிக் கொடுக்க அந்த மாஸ்டரு, அவரையும் கூட்டிகிட்டு போய் ரூமில் வச்சு கும்மிருக்கியா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? விளையாட்டை பாருங்கள். அது போக இன்னொன்று சொல்லுது ஐயா, நம்ம இந்த விஷயம் நடந்த 1 மணி நேரத்துக்கு உள்ள நம்ம முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் தமிழக துணை முதல்வராக இருக்கும் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிற அந்த நேரத்தில். ஏன்னா இந்த இஷ்யூ நடந்தால் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து டக்குன்னு பாதுகாப்பாக ரெடி பண்ணி பிள்ளைகளை வந்து பத்திரமா கொண்டு டெல்லியில் கொண்டு பஸ்ஸு பிடிச்சி கொண்டு விட்டுருக்காங்க. பிள்ளைகள் டெல்லிக்கு போகிற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்போட பிள்ளைகளை வந்து டெல்லிக்கு வந்து விட்டு சேஃபாக விட்ட நம்ம முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விளையாட்டை பாருங்கள் பிள்ளைகளா. அதனால் வந்து அந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடாதீங்க. அது வெறி கொண்டு ஜெயிக்க பாருங்கள் வாழ்க்கையில், சரியா? வெற்றி அடைய பாருங்கள். வெற்றி தான் இலக்கு. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வந்து என்றைக்கும் எதுலேயும் வந்து குறைய சொல்லவே முடியாது. இங்கே வந்து இதில் தானே அடிச்சிருப்பீங்க கூடி போனால். எங்கள் பிள்ளைய வேர்ல்டு லெவலில் எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்திருக்கு. தமிழ்நாட்டு பிள்ளைகள் நிறைய ஜெயிச்சு வந்திருக்கு. இன்னும் வெறி கொண்டு எங்கள் பிள்ளை ஜெயிக்கும். மேட்ச்சில் ஜெயிச்சு வின் பண்ணி அப்போ ஜெயிச்சுட்டு தான் நம்ம ஊருக்கு திரும்பி வரும் பிள்ளைகள். அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க பிள்ளைகளா, சரியா? சரி, நைட்டு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.